வணக்கம். சன் நியூஸின் காலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பலத்த பாதுகாப்பு நிறைந்த புதிய நாடாளுமன்றத்தின் மக்களவைக்குள் 2 இளைஞர்கள் அத்துமீறி நுழைந்ததோடு மஞ்சள் நிற புகை குப்பிகளை வீசிய சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்திலும் மக்களவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 4 பேரின் பின்னணி பற்றி பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பாதுகாப்பை மீறி நாடாளுமன்ற மக்களவைக்குள் புகுந்து வண்ணப்புகை யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல பொங்கல் வரும் முன்பாகவே களம் காண்பதற்காக பயிற்சியில் ஜல்லிக்கட்டு காளைகள் ஈடுபட்டு வருகின்றன. தமிழர் திருநாள் நெருங்கும் நிலையில் தீவன விலையை குறைப்பதுடன் போட்டிக்கு இணையம் மூலமாக பதிவு செய்யும் முறையை நீக்க வேண்டும் என்று காளை வளர்ப்போர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சேலத்தில் தாலி கட்டும் நேரத்தில் மண்டபத்தில் இருந்து தப்பி ஓடி தலைமறைவான மணமகனை திருச்செந்தூரில் போலீசார் மீட்டனர். கர்ப்பிணி காதலி செய்த போன் காலால் மணமகன் மண்டபத்தை விட்டு வெளியேறதன் பின்னணி என்ன? இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். முதலமைச்சர் அறிவித்திருக்கும் 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்கிற அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயலால் சென்னை காஞ்சிபுரம் சென்னை எண்ணூர் அருகே கடலில் கலந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் 75 படகுகள் மூலமாக 300 ஆட்கள் தொடர்ந்து 3வது நாளாக ஈடுபட்டிருக்கிறார்கள். மிக்ஜாம் எல்லா விவகாரங்களிலும் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் ஏன் நினைக்கிறார் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மசோதாக்கள் ஹாலிவுட்டில் மீண்டும் பார்பி மற்றும் ஓப்பன்ஹைமர் திரைப்படங்களுக்கிடையே போட்டி தொடங்கியிருக்கிறது. கோல்டன் குளோப் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் இந்த 2 படங்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இந்தியாவிலேயே மக்கள் வாழ்வதற்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் ஹைதராபாத் மீண்டும் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. சர்வதேச அளவில் முதல் 50 இடங்களில் ஒரு இந்திய நகரம் கூட இடம்பெறவில்லை. இடைவேளைக்கு பிறகு டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாதுகாப்பு நிறைந்த புதிய நாடாளுமன்றத்தின் மக்களவைக்குள் 2 இளைஞர்கள் அத்துமீறி நுழைந்ததோடு மஞ்சள் நிற புகை குப்பிகளை வீசிய சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 4ஆம் தேதி தொடர்ந்து பார்க்கலாம். ஹாலிவுட்டில் மீண்டும் பார்பி மற்றும் ஓப்பன்ஹைமர் திரைப்படங்களுக்கிடையே போட்டி தொடங்கியுள்ளது. கோல்டன் குளோப் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் இந்த 2 படங்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா கந்தூரி விழா இன்று இரவு தொடங்க இருக்கும் நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் நாகூரில் குவிந்து வருகின்றனர். இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்திகளை பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். புலனாகியிருக்கிறது. பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கும் நிலையில் அதில் பங்கேற்பதற்காக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை மண்டபத்தில் இருந்து தப்பி ஓடி தலைமறைவான மணமகனை திருச்செந்தூரில் போலீசார் மீட்டனர். கர்ப்பிணி காதலி செய்த போன் காலால் மணமகன் மண்டபத்தை விட்டு வெளியேறியதன் பின்னணி என்ன?